ஏன் தூரமாயிருக்கிறீர்கள்? எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினார்களே, நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். இந்த வேதவசனம் மேசியாவின் வேதவசனம். ஆண்டவர் கல்வாரி காட்சியில் ரத்தம் சிந்தும் போது இந்த வார்த்தையை பேசுவார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி? நம்ம கூட இந்த ஏலிம் ஜெப வீட்டில் அநேக நேரத்தில் நீங்கள் ஜெபிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு போராட்டத்தை கூட வந்திருக்கலாம். அப்பா, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு? என் ஜெபத்தை நீங்கள் கேட்க மாட்டீங்களா? தூரத்தில் இருக்கிறீங்களா? ஒருவேளை வியாதியில் இந்த வியாதியிலேருந்து எனக்கு எப்படி அற்புதம் நடக்கணும், ஒருவேளை நீங்கள் சோர்ந்து வந்திருக்கலாம். அதே போல் ஆண்டவர் கூட இந்த இடத்துல அந்த மாதிரி கதறின நாட்கள் உண்டு. நம்மளும் மாம்சம்தான். 4வது வசனம், நம்முடைய பிதாக்கள், நம்முடைய முற்பிதாக்கள், நம்மளுடைய தகப்பன்மார்கள், முன்பிதாக்கள்லாம் ஆண்டவர் இடத்துல எப்படி நம்பிக்கை வைத்தார்களாம், அந்த நம்பினவர்களை விடுவித்தார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை கண்டிப்பா கிடைக்கும். இந்த சங்கீதத்தின்படி கண்டிப்பா. ஏன்னா நம்மளும் அப்படிதான் நம்பி இந்த இடத்துல அந்த சேர்ல உட்கார்ந்துருக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. 5வது வசனம், உண்மை நோக்கி, நமக்கு ஆண்டவர் நோக்கி தான் கூப்பிடுறது தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். வேற எதுக்கு நம்ம விளையாடுவதற்காக வரல. உண்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். கண்டிப்பா நம்மளுக்கு வியாதியிலிருந்தோ, ஒருவேளை போராட்டத்திலிருந்தோ, வேலையில போராட்டத்தில் எதுவா இருந்தாலும் தப்பும்படியாய் உண்மை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போகணும். வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். அருமையான வேதவசனத்தை கொடுத்தீங்க ஏசப்பா. ஒருவேளை எங்களுடைய இங்க வந்திருக்க பிள்ளைங்கள் அடியாலும் ஒருவேளை நாங்கள் கத்த என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஒருவேளை நாங்கள் சொல்லாட்டனாலும் எங்க மனதில் ஒருவேளை அந்த எண்ணங்கள் வந்தாலும், ஆனா எங்க முற்பிதாக்கள் நம்பின தெய்வத்தை நாங்கள் இந்த இடத்துல நாங்க நம்பி இந்த எளிய ஜெப வீட்டுல நாங்கள் கால் வைத்து அந்த சேர்ல உட்கார்ந்துருக்கு ஒரு முகாந்திரம் உண்டு தகப்பன். நாங்க நம்பி வந்திருக்கிறோம் உண்மை. ஆனா பிள்ளைகள் இங்க வந்திருக்காங்க, ஒவ்வொருத்தரும் நம்பி வந்திருக்காங்க. நாங்க வெட்கப்பட்டு போகல தகப்படே. எனக்கு அற்புதம் செய்வீங்க ஏசப்பா. கண்டிப்பா நீங்க தூரம் இல்ல, பக்கத்துல தான் இருக்கிறீங்க ஏசப்பா. ஆனா எங்களுடைய சரீரம் தான் அப்படி சொல்லுது, தூரத்தில் இருக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்க. ஆனா ஒரு நிமிஷம் தான், ஒரு இமை பொழுதுதான் நம்மளை கர்த்தர் அப்படி விடுவார். ஆனாலும் நம்மளை விட மாட்டார், தூக்கி விடுவார். ஆண்டவரே, அப்படியா எங்களை வழிநடத்த போற கிருபைக்காக நன்றி. துதி கடமையும் யாவும் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக வழக்கம் போல வியாழக்கிழமை காலையில் 11 மணிக்கு பெண்களுக்கான ஜெபம் உண்டு. இந்த வாரம் 7 மணிக்கு செயின் பிரேயர் கிடையாது, முழு இரவு ஜெபம் உண்டு. நைட்டு 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும். இந்த வாரம் சனிக்கிழமை ஒரு விசேஷமான உபவாச நாள். 2 ஊழியக்காரங்க வெளியிருந்து அதுக்காக நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். நல்ல ஊழியக்காரங்க, நல்ல தரிசனங்களோடு பேசக்கூடியவங்க, தரிசனங்களோடு ஜெபிக்கக்கூடியவங்க. எனவே அந்த உபவாச ஜெபத்தில் நீங்கள் மாத்திரமல்ல, உங்களோடு அநேகரை கூட்டி வரும்படி நாங்கள் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள், கர்த்தரை தேடி வருகிற உங்களுக்குரிய நாள். அந்த நாளை நீங்கள் விசேஷித்துக் கொள்ளும்படி உங்களை அன்பாய் அழைக்கிறோம். நாம் தேவனை துதிக்கப் போகிறோம். காலங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது கர்த்தரை உயர்த்திடும் காலம், கர்த்தருடைய நாமத்தை மைமைப்படுத்துகிற காலம், அவரை நம்பினோர் கிருபையை கொண்டாடுகிற ஒரு காலமாம். அருமையான ஒரு பாடல் உங்கள் கையிலே பாடல் தாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எழுந்திருந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மைமைப்படுத்துவோம். துதித்திடும் நேரம், கர்த்தரை உயர்த்திடும் காலம், நந்தியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பினோ யாரும் கிருபை கொண்டாடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நந்தியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பினோ யாரும் கிருபை கொண்டாடுவோம். ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர். கேட்டதை தந்தினீர், ஆசீர்வதித்தீர், கேட்க மறந்ததையும்
கொண்டீர், தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீர். இதுவரை காத்தவர் இனிமேல் காத்திடுவீர், இந்த நிச்சயம் எனக்கு தந்தீர். இதுவரை காத்தவர் இனிமேல் காத்திடுவீர், இந்த நிச்சயம் எனக்கு தந்தீர். கர்த்தரை உயர்த்திடும் காலம், நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பினோர் யாரும் கிருபை கொண்டாடுவோம். தோல்வி இல்லை எனக்கு, தெய்வம் இல்லை, எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. தோல்வி இல்லை எனக்கு, தெய்வம் இல்லை, எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருப்பதால் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருப்பதால் அசைக்கப்படுவதில்லை. இது கர்த்தரை உயர்த்திடும் காலம், நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பினோர் யாரும் கிருபை கொண்டார். மீண்டும் ஒரு முறை கர்த்தரை உயர்த்திடும் காலம், நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பினோர் யாரும் கிருபை கொண்டார். தோல்வி இல்லை எனக்கு, தோல்வி இல்லை எனக்கு, தெய்வம் இல்லை, எவரை கண்டோம் எனக்கு பயமும் இல்லை. தோல்வி இல்லை எனக்கு, தெய்வம் இல்லை, எவரை கண்டோம் எனக்கு பயமும் இல்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருப்பதால் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருப்பதால் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. இது கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பினோர் யாரும் கிருபை கொண்டார். கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது கர்த்தரை நல்ல சந்தோஷமா உற்சாகமா படிங்க. தேவ வார்த்தையை நம்பினோர் யாரும் கிருபை கொண்டாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான பாடல். அவர் கிருபையை நாம் கொண்டாடுகிற ஒரு பாடல். இந்த நேரத்தில் நாம் அவரை துதிக்கும் பொழுது, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற ஆண்டவர் நம் பக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறார். நமக்கு ஒருவேளை நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம் சகோதரிகளை. ஆரம்பத்துல நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். கஷ்டத்தோடு நீங்க இந்த இடத்துல இருந்தீங்கன்னா கஷ்டத்திலேருந்து விடுதலையாக்கி போறீங்க. இல்லையா? நஷ்டத்தோடு இந்த இடத்துல இருந்தீங்கன்னா நஷ்டத்திலேருந்து விடுதலையாக்கி போக போறீங்க. நான் இங்க நஷ்டத்தோட இருக்கேன், எனக்கு விடுதலை எப்படி கிடைக்கும்? நீங்க வீட்டுக்கு போகும்போது தகவல் உங்களுக்கு காத்திருக்கும். நீங்க வியாதியோடு இந்த இடத்துல இப்ப இருக்கீங்கன்னா முடிஞ்சு போகும்போது குடுகுடுன்னு ஓட போறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்க போகிறார். இடுப்பு எலும்பா இருக்கட்டும், முதுகு எலும்பா இருக்கட்டும், மூட்டை எலும்பா இருக்கட்டும், எல்லா எலும்புகளையும் உயிர் பெற செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை துதிக்கும் போது இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனின் பரிசுத்தரை. ஒரு வாக்கு அவர் சொன்னார், அதை அவர் நிறைவேற்றினார். இன்னைக்கும் உங்களுக்கு வாக்கு சொல்ல போகிறார், அதை நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. நீங்க சத்தமா அல்லேலூயா சொன்ன அடுத்த நிமிஷம் மழை அப்படியே நின்றோம். ஏசு நீங்க இந்த மழையை அப்படியே நிறுத்திடுவாரு, அப்படியே ஸ்டாப் பண்ணுவாரு. நம்முடைய ஆராதனைக்கு எந்த குறையும் வராது. உற்சாகமாக பரிசுத்தரே, இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பலந்து வளைத்து வந்தி, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி. பல வாக்குகள் தந்தென்னை அழைத்து வந்தி, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி. நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே
இல்லாமல் ஏங்கி நின்றோம். காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம். காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர். சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர். சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானில் உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானில் உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். எதிரில் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயல் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயல் கொண்டு யுத்தம் செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர். எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர். எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். உம் நாமத்தினால் இன்று ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். உம் நாமத்தினால் இன்று ஜெயமெடுப்போம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. நீங்க ஜெயம் எடுக்க போறீங்க, நீங்க ஜெயம் எடுக்க போறீங்க. நீங்க சொல்லுது, செங்கடலை கண்டு நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? சோர்ந்து போனோம். யோர்தானின் நிலை கண்டு அஞ்சு நின்றோம். செங்கடல் அலை வீசிக்கிட்டு வருது, போக முடியாது. யோர்தான் வெள்ளம் பெருக்கெடுத்து வருது, போக முடியாது. ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, நான் உங்களுக்கு முன்னே செல்கிறேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒருவேளை நாளை காலையிலே நீங்கள் வேலைக்கு போகும்பொழுது, உங்கள் கணவர் வேலைக்கு போகும்போது, உங்கள் பிள்ளைகள் வேலைக்கு போகும்போது செங்கடல் போன்ற பிரச்சனை முன்ன இருக்கலாம். காலமே உங்க வீட்டை திறக்கும் போதே ஒரு யோர்தானே போன்ற வெள்ளம் வருகிறது போல சத்துருக்களின் தொல்லை இருக்கலாம். ஒருவேளை உங்க சரீரத்துக்குள்ளே பெரிய குடைச்சல் ஏற்பட்டு எந்திரிக்க முடியாமல் இருக்கலாம். எப்படி நான் எழுந்திருப்பேன், எப்படி நான் போவேன் அப்படி நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் முன்னே செல்வேன். கர்த்தர் உங்களுக்கு முன்னே செல்வார். நீங்க எந்த லொகேஷனுக்கு போனாலும், நீங்க வேலைக்கு போனாலும், நீங்க டிரைவிங் போனாலும், எந்த காரியத்துக்கு போனாலும் கர்த்தர் உங்களுக்கு முன்னே போய் கொண்டிருப்பார். அவர் கோணலானதை செம்மையாக்குவாராம். இந்த 4 லைன் நாம் படிக்க போகிறோம். செங்கடல் கண்டு நாங்கள் சோர்ந்து போனோம் ஐயா. யோர்தானை பார்த்து நாங்கள் பயந்து போய் இருந்தோம். ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க, பயப்படாதே, பயப்படாதே. கர்த்தர் நமக்கு முன் செல்கிறார். அல்லேலூயா. உற்சாகமாய் செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம். யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம். யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து என்னை நடத்தி வந்தீர். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து என்னை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். உம் நாம
நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். விசுவாசிக்கிறீங்களா? ஜெயம் எடுப்பேன் சொல்லுங்க. ஜெயம் எடுப்பேன் முதல்ல சொல்லுங்களேன். ஜெயம் எடுத்து விட்டேன் இப்ப சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் உட்காரலாம். கர்த்தருடைய செய்திக்காக நாம் கடந்து செல்வோம். சரியாக 25 நிமிடங்கள் தான் செய்தி இன்னைக்கு. அதுக்கு நான் ஜெபித்து சரியான நேரத்துக்கு முடிக்க போகிறோம். எல்லாரும் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 102:13 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 102:13. சங்கீதம் 102:13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும், அதற்கு தயை செய்யும் காலமும், அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, உங்களுக்கு தயை செய்கிற ஒரு காலமும் அதற்கான குறித்த நேரமும் வந்துட்டு. சொல்லுங்க, வந்துட்டு. இனிமே நீங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வரும் 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 அப்படிங்கிற காத்திருப்பு இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார் வந்து விட்டது. எவ்வளவு மகிழ்ச்சியான காரியம் பாருங்களேன். அப்ப இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்த்திருந்த காரியங்கள் எல்லாம் லேட் ஆனதுக்கு காரணம் என்னன்னா, பிரசங்கி 3:11 என்ன சொல்லுகிறது பாருங்களேன். பிரசங்கி 3:11. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். போதும். ஒரு காலத்தை அவர் என்ன செய்திருக்கிறாரு, வச்சிருக்கிறார். என்ன சொல்லாரு? அதினதின் காலம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை ஆண்டவர் முதல்ல என்ன செஞ்சிருக்கிறார், வைத்திருக்கிறார். அந்த காலத்திற்கு தேவையான காரியத்தையும் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அதனால தான் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் கைகூடி வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப காரியங்கள் நமக்கு முன்பதாக இருக்கிறது, நன்மைகள் நமக்கு முன்பதாக இருக்கிறது. அதை கைகூடி வர பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. பட் சொல்றாரு, அதுக்குன்னு ஒரு டைம் என்ன செய்கிறது இருக்கிறது, ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரத்துல தான் நான் உங்களுக்கு அதை என்ன செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அடிக்கடி நம்ம சொல்றோம், ஏதாவது ஒரு காரியம், குழந்தை உண்டாயிருக்கான்னு சொன்ன டாக்டர் சொன்னோன்னு ஆஸ்பத்திரியில் வந்தோன்னே குழந்தை பிறக்கிறதே கிடையாது. அதுக்குன்னு ஒரு டைம், பிரசவ காலம் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு, திருமண காலம் அப்படின்னு ஒரு காலம் என்ன செய்கிறது இருக்கிறது. ஒரு மனிதனை வாழ்க்கையில உயர்த்துவதற்கு ஒரு காலத்தை ஆண்டவர் என்ன செய்திருப்பார், வைத்திருப்பார். அப்ப எனக்கு வியாதியின் காலம் இருக்கிறது, வேதையின் காலம் இருக்கிறதுனா ஆண்டவர் சொல்கிறார், இதனால் நீ துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயா, இதனால் நீ அழுது கொண்டிருக்கிறாயா, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அந்த மாறுதலுக்கு ஒரு காலத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரா, வைத்திருக்கிறார். அதுவரை நம் விசுவாசத்தோடு இருக்கணும். என்ன காரியத்தில் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய போகிறார் என்று அப்படின்னா 2 காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். எரேமியா 15:11 எடுத்து வாசித்து பாருங்கள். எரேமியா, மீதியா இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தீங்கின் காலம், யார் வாயிலெல்லாம் பேஸ்ட் போட்டு ஓட்டி இருக்கு, தீங்கின் காலம், நெருக்கத்தின் காலம். 2 காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இந்த 2மே நமக்கு ஆகாத காலம்தான். தீங்கு வந்தாலும் நமக்கு ஆகாது, நெருக்கம் வந்தாலும் நமக்கு ஆகாது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த தீங்கின் காலத்திலும் இந்த நெருக்கத்தின் காலத்திலும் நீ எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் நான் உனக்கு சகாயம் செய்ய போகிறேன். ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை என்ன செய்யல, குறுகி போகல. அவர் சகாயம், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் என்ன செய்வேன், சகாயம் செய்வேன் சொல்றாரு. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு குரூப் தீங்குல இருக்குது, ஒரு குரூப் நெருக்கத்துல என்ன செய்து இருக்குது. இந்த 2ல இருந்து நான் விடுவித்து நன்மைகளை செய்ய போகிறேன். அந்த 15:11 முதல் வார்த்தை இருந்தா, நான் உங்களுக்கு நன்மைகளை மீதியா இருக்கிற உங்களுக்கு, இந்த தெருவில், இந்த ஜனத்துல, நீங்க இருக்கிற கங்கைமன் நகர்ல, இந்த பவானி நகர்ல, நீங்க வந்திருக்கிற இடத்துல மீதியா இருக்கிறவங்க உங்களை ஆண்டவரோடு குறிப்பிட்டு சொல்றாரு. அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் முதல்ல என்ன செய்ய போறாரா, நன்மை செய்ய போகிறார். அடுத்தது தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உங்களை விடுவித்து உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்,
சகாயம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அப்ப தீங்குல மாட்டின ஒரு நபர் யாரு, நெருக்கத்துல மாட்டின ஒரு நபர் யாரு? ரெண்டு சப்ஜெக்ட் தான். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம். நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், ஒரு குமாரனை அவன் பெறுவாய், தலையின் மேல் சவரகன் கத்தி, அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல், அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான், நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை சொல்றேன். எரேமியா 15:11 சொன்னாரு, உனக்கு நன்மைகளை என்ன செய்ய போறேன். முதல் நன்மை ஆண்டவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தை பாருங்க, நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அப்ப நம்முடைய குடும்பங்கள்ல ஜெப குறிப்புகள்ல நிறைய பேர் இந்த பிரச்சனையில என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீ கற்பந்தரித்து ஒரு குழந்தையை பெறுவாய்ன்னு சொல்லல, நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் எப்படி இருப்பானா, தேசத்தையே ரட்சிக்க தொடங்குவான். அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பின் அபிஷேகத்தோடு ஒரு குழந்தையை ஆண்டவர் நம்முடைய குடும்பத்துக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு மனோவா குழந்தை இல்லாம தான் இருந்தான். திடீர்னு தேவதூதன் வந்து சொல்றாரு, உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு அவங்க மனைவிட்ட சொல்லியாச்சு. அவங்க கேட்கறாங்க, குழந்தைய எப்படி வளர்க்கணுங்க தான் சொல்றாங்க. அவன் நசரேயனா இருப்பான், அவன் தேசத்தை என்ன செய்வான், ரட்சிக்க தொடங்குவான். அவன் திராட்சரசம் குடிக்க கூடாது, மதுபானம் என்ன செய்யக்கூடாது, குடிக்க கூடாது அப்படின்ட்டு. அந்த சிம்சோனுக்கு அவனுடைய நசரேயன முடி என்ன செய்யக்கூடாது, வெட்டக்கூடாது. நசரேய விரதம் இந்த கோயில சாமிக்கு முடி வளர்க்குறாங்கல்ல, அந்த மாதிரி என்ன செய்யும், முடி வளர்ந்து கிடக்கும். அதுதான் நசரேய விரதங்கிறது. சவரன் கத்தி என்ன செய்யக்கூடாது, கத்தியே தலையில படக்கூடாது, முகத்திலையும் என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது. அப்ப தாடி மீசை வச்சு கொண்ட மாதிரி வளர்த்துக்கிட்டு தான் அவர் என்ன செஞ்சாரு, பெரிய இதா இருந்தாரு. அவருக்குள் இருந்தது தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமை. அந்த வல்லமை இருக்கும் பொழுது சிம்சோன் பெரிய பெரிய காரியங்களை செய்தான் என்று வேதம் சொல்கிறது. சிம்சோனை நிறைய இடத்துல அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டா சொல்றேன், ஒரு சிங்கம் அவனுக்கு எதிராக வந்து நிற்கும் பொழுது சிங்கத்தின் வாயை கிழித்து என்ன செய்தானா, கொண்டான்னு சொல்லப்படுகிறது. அவனே நிறைய எதிரிகள் சேர்ந்து கட்டினாங்க, அந்த கட்டுகளை என்ன செய்தான், அறுத்து விட்டு ஓடி தப்பினான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கூட்டை பெலிஸ்தர் ஜனங்கள் அவனுக்கு எதிராக வந்த போது செத்து கிடந்த ஒரு கழுதையினுடைய தாடை எடுத்து 1000 பேரை என்ன செஞ்சுட்டான், கொண்டு போட்டான்னு சொல்லியிருக்கு. அவனை என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க, ஒண்ணுமே அவனை எதுவானாலும் எவரானாலும் கட்ட முடியவில்லை. ஹல்லேலூயா. என உள்ள இருந்தது யாரு, தேவனுடைய ஆவியானவர். அவனை இயக்குனது யாரு, தேவனுடைய ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருந்து நம்மளை இயக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் அறுத்துட்டு வெளியே வந்துருவீங்க. ஹல்லேலூயா. எல்லா கட்டுகளையும் உங்களால் அறுக்க முடியும். உங்களுக்கு தீவினையான எல்லா காரியத்தையும் நீங்க ஜெயிக்க முடியும். 1000 பேர் என்ன 10,000 பேர் உங்களுக்கு எதிராக வந்தாலும் 1000 பேரிலும் சிறந்தவர் 10,000 பேரிலும் சிறந்தவர் யார் இருக்கா, உங்களுக்குள் இருந்து காரியங்களை என்ன செய்வாராம், ஜெயிக்க வைப்பாராம். டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர் சொல்றாரு இது இப்படிதான், அது அப்படித்தான், இது இப்படித்தான், இவ்வளவுதான், இப்படிதான், இப்படியே தான் என்ன செய்யணும் இருக்கணும்னு ஒரு ரிசல்ட்டை நம்ம கையில நினைச்சிடறாரு, கொடுத்துறாரு. அந்த ரிசல்ட் மாத்த, அது பேரு ரிசல்ட் இல்ல, என் தலைவிதின்னு நினைச்சு அது என்ன செஞ்சுட்டு வரோம், சுமந்திரி வீட்டில் வந்து உட்காந்து அப்படியே கணவன் மனைவி பிள்ளைகளோடு உட்காந்து அப்பாவுக்கு இப்படிதான், அம்மாவுக்கு இப்படிதான், இல்லாட்டி என் புருஷனுக்கு இப்படிதான், என் மனைவிக்கு இப்படிதான், என்ன செய்யறதுன்னு என்ன செஞ்சுட்டு இருக்கோம், கமிட் பண்ணி என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். இது இப்படித்தான் டாக்டர் சொன்னாலும் ஆண்டவர் இருக்கிறாரு, அவருடைய திட்டத்தின்படிதான் எதுனாலும் என்ன செய்யும், நடக்கும். அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு காலம் உங்களுக்கு வரலாம், ஒருவேளை வியாதியின் காலம் வரலாம், பலவீனத்தின் காலம் வரலாம். ஆண்டவர் சொல்லாரு, எனக்குன்னு ஒரு காலத்தை நான் என்ன செய்திருக்கிறேன், வைத்திருக்கிறேன், ஏற்ற காலத்தில் நான் அதை என்ன செய்வேன், உங்களுக்கு செய்வேன். இன்னைக்கு ஏற்ற காலம். ஏற்ற காலத்துல முதல் இது என்னன்னா, நீ கற்பந்தரித்த ஒரு ஆண் குழந்தை என்ன செய்ய போற, பெற்று போகிறாய். அடுத்த ஏற்ற காலம் என்னன்னா, உனக்கு எதிரான கட்டுகளை நீ என்ன செய்ய போகிறாய், அறுக்க போகிறாய். மூன்றாவது ஏற்ற காலம் என்னன்னா, உனக்கு விரோதமா சத்துருக்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, மாமனா இருந்தாலும் சரி, மச்சானா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் வீழ்த்துவதற்குரிய பலத்துக்கு ஒரே ஆயுதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அவன் கழுதையின் தாடை எடுத்து 1000 பேரை கொண்டான். உங்களுக்குள் கர்த்தர் இருந்த விசுவாசத்தினாலே நீங்க 1000 பேரை ஜெயிக்க போறீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமான மந்திர வாதம், பில்லி சூனியம், ஏவுதல், அப்படி இப்படின்னு என்னத்தையா சொல்லிட்டு போட்டு எது இருந்தாலும் சரி, நீங்க சொல்லணும், எனக்கு விரோதமான மந்திரவாதமும் கிடையாது, எனக்கு விரோதமான சூனியமும் கிடையாது, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசம்
விசுவாசிக்கிறீங்க? 2 கரங்களை வைத்து சொல்லுங்க. காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலனை ஆண்டவர் எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிறார். சாத்தானே நீ என்னை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. சாத்தானே நீ என்னை ஜெயிக்க முடியாது. நல்ல அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி நீங்க விசுவாசத்தோடு சொல்லுங்க, நீங்க ஜெயித்திரலாம். சிம்சோன் அப்படிப்பட்ட வல்லமை பெற்றவன். அவனுக்கு வந்த தீங்கு தான் ரொம்ப வருத்தமான காரியம். நீங்க பார்த்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்து முதல்ல 1ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். 4ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு பின்பு அவன் சோரை காற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாயிருந்தான். பிரியமானவர்களே, தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்று அசாத்தியமான காரியங்களை செய்து ஒரு மிகப்பெரிய வல்லமையோடு இருந்தவன், இஸ்ரவேல் தேசத்தை ரட்சிக்கும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு பல வருடங்களுக்கு பிறகு கர்ப்பத்தில் உருவாக்கப்பட்டவன். அப்படிப்பட்டவனை வீழ்த்தறக்கு பிசாசானவன் உபயோகப்படுத்தின ஒரே ஆயுதம் பெண். ஒரு பெண்ணை கொண்டு என்ன செய்கிறான்? வீழ்த்துகிறான். வசனம் சொல்லி ஒரு வேசியை கண்டு அவள் பெண்ணை என்ன செஞ்சிட்டான்? போயிட்டான். அப்ப இவ்வளவு பெரிய வல்லமையான காரியங்களை செய்கிறவனையும் சாத்தானால் என்ன செய்ய முடியும்? மயக்க முடியும், திசை திருப்ப முடியும். அப்ப நான் பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை பெற்றவள் இல்லாட்டி பெற்றவன், நான் அபிஷேகம் நிறைந்தவன், என்னால் எதுவும் செய்ய முடியும்ட்டு எனக்கு நானே ஒரு ஸ்ட்ரென்த்தோட என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. தேவன் நம்மை பயன்படுத்தினால் ஒழிய, தேவன் நம்மை பலப்படுத்தினால் ஒழிய, அந்த பலனை கொண்டுதான் நம்ம செய்ய முடியுமே தவிர எனக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் இருக்குங்கிற தைரியத்துல நான் எதுவுமே செய்ய முடியாது. அப்படி ஹோலி ஸ்பிரிட் அந்த சிம்சோன் இதை வாஸ்து பாத்தீங்கன்னா, சிம்சோன் சுயமா எதையும் என்ன செய்யல. ஆவியானவர் அவனை ஏவத் தொடங்கினார் அப்படின்னு இருக்கும். ஆவியானவர் அவனை ஏவத் தொடங்கினார். எப்போ என்னென்ன டைமிங்ல அவனுக்கு எதிர்ப்பு வருதோ, எந்தெந்த இடத்துல அவன் உயிருக்கு ஆபத்து வருதோ, எந்தெந்த இடத்துல அவனை கவுத்துன்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துலலாம் அது ஜெயிக்கும்படி ஆவியானவர் என்ன செய்கிறாரா? ஏவுகிறார். அதே நேரத்தில் மற்ற நேரம் எப்படி இருக்காரு? அவனுக்குள்ள மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தால், பாவத்தில் விழாதவர்களாய் இருந்தால், பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகளாய் இருந்தால், உங்களுக்கு எதிராக என்னென்ன காரியம் எப்பொழுது வந்தாலும் அந்த நேரத்தில் அவனை மேற்கொள்ளும்படி ஜெயிக்கும்படி ஆவியானவர் உங்களை ஏவ ஆரம்பித்து விடுவார். கரங்களை உயர்த்தோர் அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்காக நீங்க காத்திருக்கணும். அதனால தான் நம்ம பாட்டு படித்தோம். பயமும் இல்லை எனக்கு, தோல்வி இல்லை எனக்கு, பயமும் இல்லை, எவரை கண்டும் எனக்கு. ஒரு அழகான பாடல் நம்ம படித்தோம். தோல்வி இல்லை எனக்கு, தொய்வும் இல்லை, எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை, அழைத்த ஆண்டவர் என்னோடு இருப்பதால் ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. எவ்வளவு அழகான அந்த பாடலை நாம் படித்தோம். அப்போ எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது தோல்வி வந்தாலும் எனக்கு பயம் இல்லை, நான் தொய்ந்தும் போக மாட்டேன். எந்த மனுஷனை கண்டும் நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். இன்னைக்கு கடன்காரனை கண்டு எத்தனை பேர் பின்வாசல் வழியா ஓடுறீங்க? கடன்காரனை கண்டு வேற தெரு வழியா எத்தனை பேர் ஓடுறீங்க? எப்போ கடன்காரன் வருவான்னு என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? பயந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு சொல்லுங்க, தோல்வி இல்லை எனக்கு, தொய்வும் இல்லை, எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை, அழைத்த ஆண்டவர் என்னோடு இருப்பதால் ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிம்சோனை இயக்கிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால் ஒருவரும் உங்களை அசைக்க முடியாது. அந்த நம்பிக்கைக்குள்ள வாங்க, அந்த விசுவாசத்துக்குள்ள வாங்க. எங்களோடு சேர்ந்த நாள் உற்சாகமா படிப்போம். பேப்பர் உங்க கையில் இருக்கிறது. தோல்வி இல்லை எனக்கு, தொய்வும் இல்லை, எவரை கண்டும் எனக்கு பயமில்லை. கைகளை தட்டி நாம் உற்சாகமாய் படிப்போம். தோல்வி இல்லை எனக்கு, தொய்வும் இல்லை, எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. தோல்வி இல்லை எனக்கு, தொய்வும் இல்லை, எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருப்பதால் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்கால் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. இது கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பினோர் யாரும் கிருபை கொண்டாடுவோம். தேவ வார்த்தையை நம்பினவர்கள் அவருடைய கிருபையை கொண்டாட போகிறீர்கள். சிம்சோன் வேசியின் பின்னே போனான்.
தெளிலாளுங்கிற வேசியின் மடியிலே படுத்தான். அந்த தெளிலாள்கிட்ட போய் அங்குள்ள ஜனங்கள் கேட்கிறாங்க, இவனுக்குரிய பலன் எங்கிருந்து இவனுக்கு வருது? எதனால அவனை என்ன செய்ய முடியல? கட்ட முடியல. அவனை ஒண்ணுமே என்ன செய்ய முடியல, பண்ண முடியல. அதுக்கு ஒரு ரேட் பேசினாங்க. 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நியாயாதிபதிகள் 16 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவளிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய் நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். இயேசுவுக்கு நியமிக்கப்பட்ட வெள்ளிக்காசு எத்தனை? யார்கிட்ட மட்டும் சொன்னாங்க? யூதாஸ் காரியோத்திட்ட மட்டும் தான் சொல்றாங்க, நீ இயேசுவை காட்டி கொடுத்தா உனக்கு 30 வெள்ளிக்காசு. இங்க பாருங்களேன், சிம்சோனை காட்டி கொடுத்தா நாங்க எல்லாரும் ஒவ்வொருவரும் எவ்வளவு தருவோம்? 1100 1100 10 பேர் இருந்தா 11,000 வெள்ளிக்காசு அவளுக்கு கிடைச்சிருது. அவ ஒரு வேசி, விபச்சாரி, பணத்துக்காக என்ன வேணாலும் என்ன செய்வா. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இப்படிதான் சில தவறான வழிகளில் போய் என்ன செஞ்சிட்டோம், விழுந்துட்டு மீள முடியாம என்ன செய்யறோம், இருக்கிறோம். பாவத்தில் என்ன செய்து கிடக்கிறோம், விழுந்து கிடக்கிறோம். உலகத்தினுடைய மாயான பேச்சுக்களை நம்பி நம்ம என்ன செய்யறோம், ஏமாந்து போறோம். சிம்சோன் கதையில நம்ம அதை தான் தெரிஞ்சுக்கணும். பெரிய பராக்கிரமம் செஞ்சான், அப்படி செஞ்சான், இப்படி செஞ்சாங்கிறத விட இவ்வளவு செஞ்சவன் விழுந்த இடம் இது. வேசியின் மடியில் என்ன செய்தான், வீழ்ந்தான். மேகா சொல்லுகிறது, உன் மடியில் தலை வைத்து படுக்கிறவளை நீ என்ன செய்யாத, நம்பாதே. அழகா அந்த தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யாரையுமே என்ன செய்ய முடியாது, நம்பவே முடியாது. மனைவி கணவன் மடியில படுக்கலாம், கணவன் மனைவி மடியில படுக்கலாம். அதற்காக அதை நம்பாதே அப்படி சொல்லல. இந்த காரியத்தை தான் மனசுல வச்சு ஆண்டவர் அங்க தரிசனமா சொல்றாரு. நீ பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவன் பாவத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது, விழுந்தா நீ தொலைஞ்சான்னு அர்த்தம். சிம்சோனை அந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 16:16 சொல்லுது, அவள் வார்த்தைகளால் அவனை துன்பப்படுத்தி இந்த பலன் உனக்கு எங்கிருந்து வருது, இந்த பலன் உனக்கு எங்கிருந்து வருது சொல்லுன்னு சொல்லி அவனை அறுத்து கடைசியில என்ன செஞ்சுட்டான், 17ஆம் வசனத்துல உண்மையை என்ன செஞ்சுட்டான், சொல்லிட்டான். 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை. நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசேரே நான் ஆனவன். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம். அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொல்லிட்டான். எங்க யார்கிட்ட உண்மையை சொன்னா, தெளிலாளுங்கிற வேசிட்ட, பாவத்துக்குள்ள இழுத்த, மாயத்துக்குள்ள இழுத்த அவள்கிட்ட போய் தனக்கு தேவனுடைய பலன் எங்கிருந்து வருதுங்கிற உண்மையை என்ன செஞ்சுட்டான், கக்கிட்டான். மயக்கம், பெண்கள் மீது உள்ள மோகம், விபச்சார மோகம், பேசித்தனத்தின் மோகம், உலகத்தில் உள்ள மாம்சகரமான இச்சைகளில் மோகம் ஒரு மனுஷனுக்கு இருக்குன்னா, நீ எதுல இச்சையா இருக்கிறியோ அதுக்கு நீ அடிமையா என்ன செய்கிற, ஆயிட்டுன்னு அர்த்தம். பைபிள் சொல்லுது, பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, இந்த உலகத்துல எல்லாமே என் கண்மனுக்கு இருக்கு, எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் என்ன செய்கிறது, இருக்கிறது. ஆனா எனக்கு அது என்ன செய்யல, தேவையில்லை. ஆண்டவர் உலகத்தை படைக்கும் போது ஆதாம் ஏவலை கூப்பிட்டு இந்த உலகம் முழுவதும் நீங்க என்ன செய்து கொள்ளுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள் சொன்னார். ஆண்டு கொள்ளுங்கள் சொன்ன உடனே அங்க இருந்த இயற்கை சம்பந்தப்பட்டான பூமியில் உள்ள காரியங்களை மாத்திரம் இல்ல, அந்த உலகத்துல காரில் இருந்த சாத்தானையும் என்ன செய்யணும், ஆளுகை செய்து கொள்ளணும் அர்த்தம். அவனையும் சேர்த்து தான் சொல்றாரு. ஏன்னா அவன் தான் முதல்ல பூமி என்ன செஞ்சுட்டு இருந்தான், தள்ளப்பட்ட பிசாசுகள் அங்கதான் இருந்தது. அவங்களையும் சேர்த்து நீ என்ன செய்யணும், ஆளுகை செய்யணும். பிசாசுகளையும் ஆளுகை செய்யற அதிகாரத்தை சேர்த்து தான் நமக்கு என்ன செய்தாரு, கொடுத்தாரு. ஆனா அந்த பிசாசு எப்படிப்பட்டவன், மாயமானவன், பொய் சொல்றவன், ஏமாத்துறவன், திருடுறவன், நம்ம அழிக்கிறவன், நம்மளை நித்திய ஜீவனுக்கு போறதை தடுக்கிறவன். இவன் கையில இருக்கிறது மாயமான காரியங்கள் நிறைய என்ன செய்யுது, அழகும் ஆடம்பரமும் ஆசையும் நிறைந்த நிறைய காரியங்கள் அவன்கிட்ட இருக்கிறது. மனுஷனுடைய மனம் எதை நோக்கி போகிறது, இந்த உலகத்துல இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட காரியங்களை நோக்கி தான் மனம் என்ன செய்கிறது, போகிறது. சாதாரணமா பாத்துங்களா, இப்ப நம்ம சர்ச்சுக்கு போறோம், இல்ல சர்ச்சு விட்டுறோம், ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், 10 பேர் இருக்கிறத எல்லாரும் இருப்பாங்க. சில பெண்களை பாத்தீங்கன்னா நம்ம கட்டின சேரியை விட அடுத்தவங்க கட்டின சேரி எப்படி இருக்குன்னு நினைச்சுவாங்க, கொஞ்சம் அப்படியே நோட் பண்ணுவாங்க. பக்கத்துல கேட்பாங்க, சித்தியா இருக்கும் இல்ல சித்தி மகளா இருக்கும், அந்த சேரீ என்ன விலை இருக்கும் அப்படி இவங்க என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, சேரியை குத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பசங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான், அது எங்க எடுத்திருப்பான், இவ்வளவு ஸ்டைலா இருக்கு, அழகா இருக்குன்னு கண்களுடைய இச்சையினால் நிறைய பாவங்கள் என்ன செய்கிறது, பிறக்கிறது. இப்படி கண்களின் இச்சைனால் அந்த வசனம் சொல்லிச்சு, ஒரு வேசியை கண்டு அவளிடத்துல என்ன செய்தான், போனான். அப்போ இவன் வேசியை கண்டு அங்க போனான்.
ஆண்டவர் இன்னைக்கு உங்களை கண்டு உங்களை இந்த இடத்துல கொண்டு வைத்திருக்கிறாரு, பாவத்தில் விழாதபடி. சரி, வேசியை கண்டு போனான், உண்மையை சொல்லிட்டான், அதிகாரிகள் வந்து பிடிச்சாங்க, தலையை என்ன செஞ்சுட்டாங்க, மொட்டை அடிச்சுட்டாங்க. பைபிள் சொல்லுகிறது, அவன் கர்த்தருடைய வல்லமையை இழந்தான், தலைமுடியை இழந்தான், அரசாட்சி பண்ண வேண்டியதையும் இழந்தான், வேசியினுடைய முகத்தை பார்த்தான், அவனுடைய கண்களை என்ன செய்தான், இழந்தான். தேவன் அவனுக்கு எவ்வளவு வல்லமை கொடுத்திருந்தாரு, அந்த வல்லமைகள் எல்லாம் இழந்து பெரிய அதிகாரத்தில் இருக்க வேண்டியவன் எதிரிகளுக்கு முன்பதாக கோமாளியா என்ன செஞ்சுட்டான், மாறி போட்டான். அவனை எல்லாரும் முன்னுக்கு கொண்டு வந்து நடிச்சு என்ன செஞ்சாங்களாம், வேடிக்கை காட்டுறதுக்கு வச்சிருந்தாங்களாம். கொஞ்சம் அந்த வேதனையான சூழ்நிலை யோசித்து பாருங்க. கண்ணை புடுங்கன்னா அந்த இடத்துல உள்ளுக்கு காயம் இருக்குமா இருக்காதா, அது எவ்வளவு வலியா இருக்கும். அந்த வலியோட அவனை மாவாட்டுறக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, வச்சிருக்காங்க. தம்பி நீ மாவாட்டுன்னு சொல்லுவாங்களா, 4 மிதி மிதிப்பாங்களா? ஏன்னா அவன் பண்ண வல்லமை அப்படிப்பட்டது. அப்ப அது பழி வாங்குறதுக்காக அவனை ரொம்ப நொறுக்கி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவனை வேடிக்கை பொருளா கொண்டு ஆக்கி விட்டாங்களாம். பிரியமானவர்களே, பாவம் செய்து கொண்டு அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறாமல் இருப்பீர்களானால் நீங்கள் அநேகருக்கு வேடிக்கை பொருளாய் மாற வேண்டிய காலம் வந்துவிடும். கண்களில் கண்களுடைய கண்வழி வந்துடும் அப்படிலாம் இல்லை. தேவனை பார்க்க முடியாதபடி உங்கள் கண்கள் மறைக்கப்பட்டால், தேவனை பார்க்க முடியாதபடி அவரோடு பேச முடியாதபடி நாம் போயிட்டோம் அப்படின்னாச்சுன்னா, தேவனுடைய வல்லமையை நம்ம இழந்துட்டோம்னா, சிம்சனுக்கு ஏற்பட்ட அதே கதி தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் வரும். வேடிக்கை பொருளாய் வைக்கப்பட்டிருக்கும் பொழுது, எல்லாரும் முன்னுக்கும் அவன் கோமாளியாக இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னா, அவனை கொண்டு ஒரு பெரிய அரண்மனையில் கொண்டு வைத்து எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக அவனை வேடிக்கை காட்ட கொண்டு வந்திருந்தார்கள் எதிரிகள். அந்த நேரத்தில் இயேசுவே மழை நிற்க கடவுது சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க, இயேசுவே மழை நிற்க கடவுது. The rain is stopped by the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினாலே மழை அப்படியே நிற்கட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை முடியும் வரை ஆண்டவரே, எங்களுக்கு எந்த இடைஞ்சலும் வராதபடி வார்த்தைகளை மக்கள் கேட்கும்படி ஆண்டவரே மழை எங்களுக்காக நிறுத்துவீராக. ஆமென். பிரியமானவர்களே, தேவனுடைய வல்லமையை இழந்தவன் கேலிக்குரிய பொருளாய் போனான். ஆனா கடைசியில் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த வாய்ப்பு என்னன்னா, அதே அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே பலப்படுத்தும். எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி நிறைய இடத்துல பிரசங்கத்தில் இந்த வார்த்தையை சொல்லுவேன். அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு எப்போ வசமா என்ன செஞ்சுக்கிட்டான், சிக்கிக்கிட்டான், எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான், இழந்துட்டான். இனிமேல் ஒன்றும் அவனால பண்ண முடியாத சூழ்நிலை வரும்போது அதை உணர்ந்து, இனிமேல் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து யாரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆனா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவன், ஆண்டவரை என்னுடைய பாவங்களை மன்னியன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருப்பான். நான் செஞ்சதெல்லாம் பாவம் ஆண்டவரே. தாவீது சொன்னான், நான் தெரியாம பத்சேபாள்கிட்ட என்ன செஞ்சுட்டேன், பாவம் செஞ்சுட்டேன், என்ன மன்னியுங்கன்னு சொன்னான். 40 வருஷம் தேசத்தை ஆளுகிற ஆளுகையின் அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்தார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இதோ நான் தாயின் வயிற்றில் உருவாகும் போதே பாவத்தில் தான் என்ன செய்யப்பட்டேன், கற்பந்தரிக்கப்பட்டேன். என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், என்னை பாவம் வர கழுவியருளும். பாவ மன்னிப்பு கேட்டான், பாவ மன்னிப்பு கிடைத்தது. ஆனா இவன் அப்படி கேட்கல, இவன் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டான், நன்மையை அனுபவிச்சான். இயேசுவின் நாமத்தினால நன்மைகளை செய்தான், பெரிய பெரிய காரியங்களை செய்தவன். ஆஃப்டர் ஆல் ஒரு தேசியின் மடியில் விழுந்து எல்லாத்தையும் இழந்திருக்கும். அதை உணர்றான், எல்லாத்தையும் இழந்துட்டோம், கண்ணு போச்சு, எல்லாம் போச்சு. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான், கர்த்தாவே என்னுடைய பாவங்களை மன்னியும், வேசியின் இடத்தில் படுத்த பாவங்களை மன்னியும், நான் உமக்கு செய்த துரோகங்களை மன்னியும் என்று ஒருவேளை கேட்டிருந்திருப்பான்னா, ஆண்டவரை பலப்படுத்தி அவனுக்கு கண்களை கொடுத்து அதே பெலிஸ்தரை பழி வாங்க வச்சு அதே பெலிஸ்தீர ராஜாவை இருக்கும்படி ஆண்டவர் உதவி செய்திருப்பார். ஆனா அவன் அப்படி கேட்கல. ஓ லார்ட் ஜீசஸ், strengthen me once again. ஓ லார்ட் ஜீசஸ், remember me once again. strengthen me once again. remember me once again. ஒரு விசை என்னை நினைத்தருளும், ஒரு விசை என்னை பலப்படுத்தும். இதே தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தான். அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கிற ஒரே காரணத்திற்காக ஆண்டவர் அவனுடைய வார்த்தையின்படி பலத்தை கொடுத்தார்,
அவனை நினைத்தருளினார். கூட இருந்த எதிரிகளை தான் அவனால வீழ்த்த முடிந்தது. அவனும் அதோட என்ன செய்தான்? செத்து போனான், ராஜ்ய பாரத்தையே இழந்து போனான். அப்போ அந்த பாவ மன்னிப்புங்கிறது எப்படின்னா, நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 15ஆம் அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா 17ஆம் வசனம் சொல்லுகிறது, கெட்டகுமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 2 பையங்களை, ஒரு பையன் அப்பா அம்மா கூட இருந்தான், ஒரு பையன் மட்டும் என்ன செஞ்சுட்டான்? கண்ட நண்பர்களோடு சேர்ந்து, தேவையில்லாதவரோடு சேர்ந்து சொத்தை பிரிச்சுக்கிட்டு என்ன செய்தானா? போயிட்டு அது எல்லாத்தையும் என்ன செஞ்சான்? வேசித்தானா, விபச்சாரம், குடின்னு போய் தேசத்துல உள்ள எல்லா கெட்ட காரியங்களும் செலவழிச்சான். எல்லா காசும் தீர்ந்து போனது. ஃபர்ஸ்ட் சிம்சனுடைய காலம் தீங்கின் காலம், இது நெருக்கத்தின் காலம். சிம்சோனின் காலத்தில் நீங்கள் மனம் திரும்பி இருந்தால், சிம்சோன் மனம் திரும்புவதற்கு ஏற்ற காரியத்தை சிந்தித்திருப்பானால், ஆண்டவரே என் மீது மனம் இருங்கும், என் பாவங்களை மன்னியும் என்று கேட்டிருப்பானால், சிம்சோன் இன்று சரித்திரம் படைத்தவனாய் இருந்திருப்பான். சரித்திரத்தில் கருப்பு புள்ளியாய் அல்ல, ஆச்சரியமான புள்ளியாய் இருப்பான். ஒரு பழைய CSI பாடல் உண்டு, அந்த பாடல் என்னோடு சேர்ந்து படிப்போம். மனமே நீ இயேசுவை நேசி, அவரை யாசி, ஆனந்தமடைவாய். என் மனமே நீ இயேசுவை நேசி, அவரை யாசி, ஆனந்தமடைவாய். சிம்சோனை போல் சிநேகம் கொள்ளாதே, அம்சமெல்லாம் அழிந்து போகுமே. சிம்சோனை போல் சிநேகம் கொள்ளாதே, அம்சமெல்லாம் அழிந்து போகுமே. நாசரேயனாகிய சிம்சோன் இழந்தானே அன்று, பெலிஸ்தரினால் விலையேதுவானானே. நாசரேயனாகிய சிம்சோன் இழந்தானே அன்று, பெலிஸ்தரினால் விலையேதுவானானே. என் மனமே நீ இயேசுவை நேசி, அவரை யாசி, ஆனந்தமடைவாய். என் மனமே நீ இயேசுவை நேசி, அவரை யாசி, ஆனந்தமடைவாய். கெட்டகுமாரன் திரும்பி வந்தான். வசனம் சொல்லுகிறது, நான் என் தகப்பனிடத்தில் போய். அந்த வசனத்தை வாசிமா முடிக்க போகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. போதும். மனம் திரும்பிட்டான், உணர்ந்துட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டோம், பாவத்தினால எல்லாத்தையும் இழந்துட்டோம். என் கூட இருந்தவங்களா என்ன விட்டு என்ன செஞ்சுட்டான்? ஓடிட்டான். இப்ப நான் தனிமரமான இருக்கேன், உடுத்துறக்கு ட்ரெஸ் கூட கிடையாது, சாப்பிட்றதுக்கு ஆகாரம் கிடையாது, பண்ணிக்கு கிடைக்கிற தவிடு கூட எனக்கு என்ன செய்யல, கிடைக்கல. அப்ப அந்த அப்படி ஒரு கஷ்டம் வரும்போது தான் தான் செய்த பாவத்தை அவன் என்ன செய்யறான்? உணர்றான். இன்னைக்கு நமக்கு பாவம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சிஸ்டர். நம்ம நினைக்கலாம், அவன் அப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், அவன் சாராயம் விற்கிறான், அவன் சாராயம் குடிக்கிறான், 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், 3 பொண்டாட்டி வச்சிருக்கான், 2 கார் வச்சிருக்கிறான், நல்லா இருக்கிறான், ஹாயா இருக்கான். நீங்க நினைச்சிட்டு கவலைப்பட்டு இருக்காதீங்க. ஒரு நாள் கெட்ட குமாரனுக்கு ஏற்ற கதி அவனுக்கும் வர போகிறது. எல்லாவற்றையும் இழந்து என்ன செய்வானா? உடுத்துறக்க துணி கூட இல்லாத சூழ்நிலை ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்வார்? கொண்டு வந்துவார். அது ஆண்டவருக்கு ஏற்ற காலம். அப்படி ஒரு காலம் வரும் பொழுது இவன் உணர்ந்தான். நேரம் என்ன செஞ்சான்? உடனே என்ன செஞ்சான்? எழுந்து நான் என் தகப்பனிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க போறான். தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரலோகத்துக்கு விரோதமாகவும் நான் என்ன செய்தேன்? பாவம் செய்தேன். உம்முடைய மகன்னு சொல்ற கூட எனக்கு தகுதி கிடையாது. பாவத்தை உணர்ந்தான், பாவத்தை அறிக்கையிட்டான், தன்னைத்தானே ரொம்ப என்ன செஞ்சான்? வெறுமையாக்கி தாழ்த்தினான். அந்த தகப்பனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவன் தூரத்திலே வருகிறதை கண்டு மாடியிலிருந்து ஓடி போய் அவனை கட்டி அணைத்து, இந்த வார்த்தையை மகன் சொன்ன உடனே வேலைக்காரங்களை கூப்பிட்டு, இவனுக்கு நல்ல ட்ரெஸ், உயர்ந்த ட்ரெஸ் என்ன செய்யுங்க? போடுங்க, புது சப்பல் போடுங்க, புது ட்ரெஸ் போடுங்க, மோதிரத்தை கொண்டாங்க, செயினை கொண்டாங்க, எல்லாருக்கும் எனக்குரியது எல்லாத்தையும் இவனுக்கு கொடுங்க. என் மகன் காணாமல் போனான், மீண்டும் என்ன செய்தான்? கண்டுபிடிக்கப்பட்டான். சொல்லி அந்த குடும்பமே எப்படி இருந்ததான்? சந்தோஷமாய் இருந்தது. சிம்சோனுடைய காரியத்தினால அவன் குடும்பமே கண்ணீரோடு இருந்தது. அது பயங்கரமான தீங்கு. ஆனா இவனுடைய மன்னிப்பின் நிமித்தம் அந்த குடும்பமே என்ன செய்தது? மகிழ்ந்திருந்தது. பிரியமானவர்களே, பாவ மன்னிப்பு நம்ம குடும்பத்துல ரொம்ப முக்கியம். இதுவரை ஒருவேளை நமக்கு நிறைய ஆசீர்வாதம்
ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் இருக்கலாம். பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொண்டால் மரியாளை போல மரியாள் இயேசுவின் பாதத்தில் விழுந்து பாவங்களை அறிக்கையிட்டு கண்ணீரால் என்ன செய்தாலாம்? தலைமுடியினால் பாதத்தை துடைத்தால் அந்த மரியாள் தான் நல்ல பங்கை என்ன செய்து கொண்டால் தெரிந்து கொண்டால். சிம்சோனை போன்ற பங்கை நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீர்களா? மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ள போகிறீர்களா? நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு வேண்டுமா? வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் வாசித்து நாம் ஜெபிக்கும்படி எழுந்திருக்க போய், தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அதுக்கு பின்னால் உள்ள வசனம் எல்லாம் சொல்லுகிறது, அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். உங்கள் குடும்பத்துல கலிகூறுதல் உண்டாயிருக்கும். செவிடர்களின் காதுகள் என்ன செய்யும்? கேட்கும். குருடர்கள் என்ன செய்வார்கள்? பார்ப்பார்கள். முடவர்கள் நடப்பார்கள். அற்புதங்கள் நடக்குமா? இன்னைக்கு நீங்க பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்களாய், ஆண்டவரே நான் செய்த பாவம், என் கணவர் செய்த பாவம், என் மனைவி செய்த பாவம், என் பிள்ளைகள் செய்த பாவம் சொல்லி நீங்க அறிக்கை இடுங்க. ரட்சிக்கிறவர் உங்களிடத்துக்கு வருவார். ரட்சிக்கிறவர் உங்க வீட்டை நோக்கி வருவார். ரட்சிக்கிறவர் உங்களை தேடி வருவார். அவரே உங்களை ரட்சிப்பார். பாவத்தினால் மனம் தளர்ந்து போய் இருக்கின்றீர்களா? வேதம் சொல்லுகிறது, உங்கள் கைகளை தளர விடாதீங்க, உங்க முழங்கால்களை பலப்படுத்துங்கள். முழங்கால் படிட்டு ஜெபிங்க. நீங்க பாவத்தை அறிக்கை பண்ணி ஜெபிங்க. அப்படி ஜெபித்தால் என்ன நடக்குமாம்? அதே அதிகாரத்திலே கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். தலையின் மீது இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவ மன்னிப்பை கேட்டவர்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். அவர்கள் தான் மீதியான ஜனம். அவர்களுக்கு நன்மை உண்டாக பண்ணுவேன். நெருக்கத்திலிருந்து தீங்கு காலத்தில் விடுவித்து சகாயம் பண்ணுவேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, சஞ்சலமும் தவிப்பும் அவங்களை விட்டு ஓடிப்போமா? இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நாம் எழுந்திருக்க போகிறோம். எழுந்திருந்து ஜெபிக்க முடியும். நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. எந்த காரியத்தில் விழுந்தாயோ அதை யோசித்து பார் சகோதரியே. எந்த காரியத்திலும் பிள்ளைகள் விழுந்து கிடக்கிறதோ அதை சிந்தித்து பார் சகோதரியே. தாயே, தகப்பனே, எந்த காரியத்திலும் பிள்ளைகள் உங்களுக்கு அடங்காம போயிட்டு இருக்காங்களோ அந்த காரியத்தை சிந்தித்து கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அவரே நமக்கு வலியும் சத்தியமானவர். நம்ம அவற்றை ஒப்பு கொடுக்காம எதுவுமே செய்ய முடியாது. பாவ அறிக்கை இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறீங்களா? அவர் தான் நமக்காக சிலுவையில் மரித்தவர். அவருக்காக ரத்தம் சிந்தினார். நமக்காக ரத்தம் சிந்தினவர். அவர் இதயத்துல ஒரு இடத்துல நீங்க கொடுக்குறீங்களா? இன்னைக்கு நீங்க இயேசு உங்களை இதயத்துல ஏற்றுக்கொள்ளுங்க. சிம்சோனை போல பாவ மன்னிப்பு கேட்காம பழி வாங்குற இடத்துல இருக்காதீங்க. இந்த கெட்டகுமாரனை போல பாவ மன்னிப்பு கேட்டீங்கன்னா அவன் இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டது போல நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஒப்பு கொடுப்போமா? உனக்காக
தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான்னு சொன்னீங்களப்பா. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்றும் உம்முடைய விலை மதிப்பில்லாத இரத்தத்தினால் நாங்கள் மீட்கப்பட்டோம் என்றும் வேதத்தில் வாசிக்கிறோமே. இன்னைக்கு எங்கள் குடும்பங்கள், இந்த கூட்டத்தில் இருக்கிற குடும்பங்கள், இதை வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்கள், ஆண்டவரை லைவ் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற அநேக குடும்பங்கள் அநேக பாவங்களில் சிக்கி, வாலிப பிள்ளைகள் மாம்ச இச்சைகளில் சிக்கி, வாலிபர்கள் மாம்ச இச்சைகளில் சிக்கி, மதுபானத்தின் ஆசைகள், மதுபான வெறிகள், வேசித்தனம், விபச்சாரம், சீட்டாட்டம், சூதாட்டம், ஆண்டவரை ஏமாற்று வேலைகள், லஞ்சம், லாவண்யம் என்று பல விதமான பாவங்களில் சிக்கி இன்று வாழ்க்கையை இழந்து சாபத்துக்குரிய நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்களை இயேசுவே நீர் ஒரு விசை கண்ணோக்கி பாரும் அப்பா. இயேசுவே நீர் ஒரு விசை கண்ணோக்கி பாரும். எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக, எங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. எங்கள் குடும்பங்களில் சாபங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் எங்களை மன்னித்து சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. எங்கள் குடும்பங்களிலே ஆசீர்வாதமான ஒரு புதிய நீரூற்றை உண்டு பண்ணுவீராக. பிள்ளைகளுடைய கற்பப்பைகளிலே புதிய நீரூற்று உதயமாகட்டும். பிள்ளை திருமணமாகாத பிள்ளைகள் வாழ்க்கையிலே மணமகள்ங்கிற ஒரு புதிய நீரூற்று உருவாகட்டும். வியாதியாய் இருக்கிற மக்களுக்கு ஆரோக்கியம் என்கிற இயேசுவின் இரத்தத்தினாலான புதிய நீரூற்று சரீரத்தில் உண்டாகட்டும். அந்த இரத்தம், அந்த நீரூற்று சகல வியாதிகளை உங்களை விட்டு அகற்றட்டும். ஏசப்பா, இவங்க குடும்பத்தில் இருக்கிற இருளின் ஆவிகள், அறைகளிலே இருள் இருக்கிறது, கிச்சனிலே இருள் இருக்கிறது, போகும் இடத்திலே இருள் இருக்கிறது, வேலை செய்கிற இடத்துல இருள் இருக்கிறது, தொழில் செய்கிற இடத்துல இருள் இருக்கிறது, படிக்கிற இடத்துல இருள் இருக்கிறது. என் பிள்ளை நல்லா இருப்பாளா, என் மகன் சரியா இருப்பானா, பயத்தோடு இருக்கிற பெற்றோர்கள், எப்பொழுது என் மகளுடைய வாழ்க்கையிலே, எப்பொழுது என்னுடைய மருமகளுடைய வாழ்க்கையிலே ஒரு வழி திறக்கும் என்று காத்திருக்கும் பெற்றோர்களே, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்கள் குடும்பத்திற்கு சகாயம் செய்கிற கடவுள். ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். இதோ நெருக்கத்திலிருந்தும் தீங்கிலிருந்தும் நான் உங்களை விடுவித்து உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இன்று கர்த்தரை நம்பி வந்திருக்கிற உங்களுக்கு சகாயரான கர்த்தர் எல்லா நன்மைகளையும் செய்வாராக. இனி தீமை உங்களை அணுகாது. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய பலன் உங்களோடு இருப்பதாக. கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பத்தை ஆட்கொள்வதாக. தரித்திரம் உங்கள் குடும்பத்தை விட்டு விலகுவதாக. பொருளாதார நெருக்கடிகள் மாற்றப்படுவதாக. சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. சமாதானமான நித்திரை எமது பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். சகல வியாதிகளும் அவர்களை விட்டு நீங்கட்டும். நீரே பலப்படுத்தும், நீரே ஆசீர்வதியும். இனி ஒவ்வொரு குடும்பங்களிலே மகிழ்ச்சியான சத்தம் கேட்கப் போகிறது, சந்தோஷத்தின் சத்தம் கேட்கப் போகிறது. கிடைக்கக்கூடாதது என் மகள் பெற்றுக்கொண்டாள், கிடைக்கக்கூடாதது என் மகன் பெற்றுக்கொண்டான், நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதது எல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று நீங்கள் சந்தோஷமாக இந்த இடத்திற்கு வரணும். இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்லணும். இப்போ ஒரு பொருத்தனை பண்ணுங்க, ஒரு நிமிஷம் பொருத்தனை பண்ணி ஜெபிங்க. எந்த காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவேன்னு சொல்றாரு. அந்த காரியத்துக்காக நான் இதே இடத்துல வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி சாட்சி சொல்லுவேன் சொல்லுங்க. பணமோ பொருளோ வெள்ளியோ ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்கல. நீங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் அப்படி செய்வதற்காக சோதரன் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நினைத்திருக்கிறார், அவர்களை வர்த்திக்க பண்ணுவார். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அல்லேலூயா. நீங்க பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்களேன், கிறிஸ்துவினால் உங்களுக்கு வெற்றி உண்டுன்னு சொல்லுங்க.
அந்த வார்த்தை அப்படியே உங்கள் வாழ்க்கையில நிலைத்திருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.